எல்லாத்துக்கும் நுரையீரலை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது. நார்மலாக அதனோட ஃபங்க்ஷன் எல்லாம். ப்ளூரா அப்படிங்கிறது நுரையீரலை சுற்றி கவர் பண்ணியிருக்கிற ஒரு மெம்ப்ரெயின். அது 2 லேயரில் இருக்கும். பெரைட்டல் ப்ளூரா, விசரல் ப்ளூரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பவுச் மாதிரி, அதுக்குள்ளே ஒரு தின் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கும். அதனால் லங்ஸோட ஃபங்க்ஷனே சுருங்கி வெய்கிறது தான். இந்த சுருங்கி வெறிகிறதுக்கான லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்கு அந்த ப்ளூரா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்பவே உபயோகமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த லங்ஸ் விரிகிறதுக்கான ப்ரெஷர், நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறதும் இந்த ப்ளூராவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர்னால தான் லங்ஸ் விரிஞ்சிருக்கு, இல்லைனா லங்ஸ் சுருங்கிடும். ஸோ லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூரா அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஷெல்குள்ளே வச்சுருக்கிறதும் இந்த ப்ளூரா தான். இந்த ப்ளூரா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இது லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட், லங்கோட ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் உதாரணத்துக்கு காற்று சேரலாம், அதை நிமோதொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நீர் சேரலாம், அதை ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சீல் சேரலாம், அதை எம்பைமா தொராசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் அதில் இன்ஜுரினால பிளட்டு கூட கலெக்ட் ஆகலாம், அதை ஹீமோதொராக்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாமல் சில வகையான கனெக்டிவ் டிசார்டரில் அந்த ப்ளூரா இரிட்டேட் மட்டும் ஆகி திக்காயிடும். அதனால் சிவியர் பெயின் இருக்கும், அதை ப்ளூரசி அப்படின்னு சொல்லுவோம். இது போக எப்படி லங்ஸில் கேன்சர் வருதோ அதே மாதிரி அந்த ப்ளூராங்கிற ஸ்ட்ரக்சர்லேயும் கேன்சர் வரலாம். அதுக்கு பேர் மீசோதீலியோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூரல் டிசார்டர்ஸ் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்குது.